ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, தமிழ் சான்றோர்கள், அதாவது நம்ம சிலபஸில் இருக்க தமிழ் சான்றோர்கள் அவர்களை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப லிமிட்டடான டேட்டா தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கணும். ஒரு சான்றோர்கள் இருக்காங்கன்னா அவங்கள பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிருந்தால் ஒன்று ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா கரெக்டான ஆன்சரே வந்து சூஸ் பண்ணிடலாம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா முடியரசன். அவரை பற்றின பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா கண்டென்ட்டையும் ஒரே வீடியோவில் கொடுத்தோம்னா ரொம்ப லாங்காக போகும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2வாக கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அவருடைய இயற்பெயர் என்ன, அவரை பற்றின பயோடேட்டா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இயற்பெயர் வந்து துரைராசு. அவர் பிறந்தது அக்டோபர் 7, 1920. இறப்பு வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 3, 1998. பிறந்த மாவட்டம் எங்கே அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்க பெரியகுளம் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் வந்து சுப்பராயலு, சீதா லக்ஷ்மி, அவங்க தான் வந்து இவருடைய பெற்றோர். அடுத்து பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் யாரு? பாரதிதாசனோடு. பாரதியார் கிடையாது, பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் தான் வந்து முடியரசன் அவர்கள். பாரதிதாசனாரால் என் மூத்த வழித்தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என்று பாராட்டப்பட்டவர். ஒரு லைனு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து அந்த லைன்ல இருந்து நம்ம 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்று அந்த லைன் வந்து யாரை குறிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து அந்த லைனை வந்து யாரை வந்து பாராட்டினாங்க. இப்போ ஒருத்தவங்களை பற்றி பாராட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த பாராட்டினது யார் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறது வெறும் முடியரசன் அப்படின்றதுனால நமக்கு எல்லாமே தெரியும், இது எல்லாமே முடியரசனை தான் வந்து குறிக்குது அப்படின்றது. இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அங்கே தான் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்லாம் வரும். இது யாரை குறிக்குது, எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நமக்கு அங்கே தான் தோன்றும். அதனால் எல்லா லைனுமே வந்து கிளியராக பார்த்துக்குங்க. பாரதிதாசனாரால் என் மூத்த வழித்தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என்று பாராட்டப்பட்டார். இந்த லைன் யாரை குறிக்குது அப்படின்னா முடியரசனை குறிக்குது. அடுத்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் பெருமதிப்பை பெற்ற திராவிட இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடி கவிஞர். யார் யார்? பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரினுடைய பெருமதிப்பை பெற்ற ஒரு திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி கவிஞர். தம் கவிதையின் படியே வாழ்ந்து காட்டிய கவிஞருக்கு எடுத்துக்காட்டு இவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, சாதி மறுப்பு திருமணங்கள்லாம் செஞ்சுக்குங்க, அதே மாதிரி வந்து இறப்பின் போது அந்த சமய சடங்குகள்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் நிறைய பாரதிதாசனுடைய கவிதைகளில் வந்து எப்படி அவர் வந்து வலியுறுத்துறாரோ அதே மாதிரி இவர் வந்து இந்த தமிழ் பற்று, அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்காக, பெண்கள் சீர்திருத்தத்துக்காக எல்லாத்தையுமே வந்து இவரோட கவிதையிலையும் வந்து வலியுறுத்தியிருப்பார். அவருடைய கவிதையின்படியே வாழ்ந்து காட்டிய கவிஞருக்கு எடுத்துக்காட்டு தான் இவர். தான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதோடு தம் பிள்ளைகள் 6 பேருக்கும் சாதி மறுப்பு திருமணம் வந்து செய்வித்தவர் இவர் தான். எனவேதான் குன்றக்குடி அடிகளார் சாதி ஒழிய வேண்டும் என கவிதையிலும் மேடையிலும் முழங்கிய கவிஞர்களுள் அவற்றை தன் வாழ்வில் கடைபிடித்தவர் கவியரசு முடியரசனார் தவிர வேறு யாராவது இருக்கிறீர்களா என தெரியவில்லை என்று போற்றினார். இவர் இதே மாதிரி வந்து சாதி மறுப்பு திருமணம் தான் மட்டும் செஞ்சுக்கிட்டது இல்லாம அதே மாதிரி அவருடைய பசங்க 6 பேருக்கும், அதாவது 6 பேருக்கும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டு வச்சாரு. அதனால்தான் குன்றக்குடி அடிகளார் என்ன சொல்றாரு? சாதி ஒழிய வேண்டும் என கவிதையிலும் மேடையிலும் முழங்கிய கவிஞர்களுள், சாதி ஒழியணும்ட்டு கவிதையிலும் மேடையிலும் வந்து முழங்கிய கவிஞர்களுள் அவற்றை தன் வாழ்வில் கடைபிடித்தவர் கவியரசு முடியரசனார். அவரை தவிர வேற யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்கிறாரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். சாதி சமய சாத்திர சடங்குகளை வெறுத்தவர். இவரது மறைவின் பொழுதும் எச்சடங்குகளும் வேண்டாம் என்று வலியுறுத்தி அவ்வாறே நிறைவேற செய்தவர் தான் வந்து யாரு? முடியரசனார் அவர்கள். அடுத்து சென்னை முத்தியாலுப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியிலும் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியிலும் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர். நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்போம், ஓல்டு புக்கில் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர். அது மட்டும் இல்லாமல் சென்னை முத்தியாலுப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியிலும் வந்து தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. இப்போ இங்கே 2 கண்டென்ட் பார்த்துருக்கோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாரதிதாசன் வந்து என்னன்னு சொல்லி போட்டிருந்தாரு, அதே மாதிரி குன்றக்குடி அடிகளார் என்ன சொல்லி போட்டிருந்தாரு அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம். அடுத்து முடியரசனுடைய கவிதை நூல்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முடியரசன் கவிதைகள் 1954 வெளிவந்தது. காவியப்பாவை 1955, கவியரங்கில் முடியரசன் 1960, நெஞ்சு பொறுக்கவில்லையோ 1985 வெளிவந்தது. மனிதனை தேடுகின்றேன் 1986, தமிழ் முழக்கம் 1999, நெஞ்சிற் பூத்தவை 1999, ஞாயிறும் திங்களும் 1999, வள்ளுவர் கோட்டம் 1999, புதியதொரு விதி செய்வோம் 1999, தாய்மொழி காப்போம் 2000, மனிதரை கண்டு கொண்டேன் 2005.
வெளிவந்தது. என்னென்ன கவிதை நூல்கள் மட்டும்தான் பார்க்குறோம். கவிதை நூல்கள் என்னென்ன? முடியரசன் கவிதைகள், காவிய பாவை, கவியரங்கில் முடியரசன், நெஞ்சு பொறுக்கவில்லையே, மனிதனை தேடுகின்றேன், தமிழ் முழக்கம், நெஞ்சிற் பூத்தவை, ஞாயிறும் திங்களும், வள்ளுவர் கோட்டம், புதியதொரு விதி செய்வோம், தாய்மொழி காப்போம், மனிதரை கண்டு கொண்டேன். இவங்க மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா இந்த நூல்களை கொடுத்துட்டு இதில் வந்து எது இல்லை, அப்படி இல்லைன்னா எது இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இயர் வந்து ரொம்ப ரேராக கேட்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தா கூட ஏதாவது எங்கேயாவது கொஞ்சம் ஞாபகம் வரும்ன்றதுக்காக நம்ம இயரும் வந்து கொடுத்துருக்கோம். இயர்லாம் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் வந்து அந்த நூல்கள் என்னென்ன அப்படின்றத மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து புதியதொரு விதி செய்வோம் இருக்கும், அதோட காவிய பாவை இருக்கும், முடியரசன் கவிதைகள், இந்த 3 தான் இருக்கும். இப்போ மற்ற நூல்கள்லாம் நம்ம வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து இவர் காப்பியமும் எழுதியிருக்கார். ஃபஸ்ட்டு பார்த்தது கவிதை நூல்கள். காப்பியம் அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி 1964, வீரகாவியம் 1970, ஊன்றுகோல் 1983, இளம் பெருவழுதி நாடக காப்பியம் வந்து பார்த்தோம்னா 2008 வந்து வெளிவந்தது. காப்பியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி, வீரகாவியம், ஊன்றுகோல், இளம் பெருவழுதி, நாடக காப்பியம், மொத்தம் 4 காப்பியம் இருக்கு. முடியரசன் அவர்களோட தன் வரலாறு என்ன எழுதியிருக்காரு, அதாவது அவரை பற்றி எழுதினது என்ன அப்படின்னா பாட்டுப்பறவையின் வாழ்க்கை பயணம் அப்படின்றத எழுதியிருக்காரு. 2008 வந்து வெளிவந்திருக்கு. இலக்கண நூல் வந்து ஒன்று எழுதியிருக்காரு, தமிழ் இலக்கணம் குறித்து 1967 வந்து எழுதியிருக்காரு. அடுத்து கட்டுரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாடும் குயில்கள் 1975 வெளிவந்தது. எப்படி வளரும் தமிழ் 2001 வந்து வெளியிட்டாங்க. கட்டுரைகள் வந்து பாடும் குயில்கள், எப்படி வளரும் தமிழ். சுயசரிதை அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டுப்பறவையினுடைய வாழ்க்கை பயணம். அடுத்து இசைப்பாடல் ஒன்று எழுதியிருக்காரு, பாடுங்குயில் 1983. பாடும் குயில்கள் அப்படின்னா கட்டுரைகள், இசைப்பாடல் அப்படின்னா பாடுங்குயில், அவ்வளோதான். அது 1983. இது வரைக்கும் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏன்னா இதில் நிறைய நூல்கள்லாம் வர்றதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து லிமிட்டடாக தான் பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இது அதுன்னு ரொம்ப படிக்காமல் ரொம்ப கிறிஸ்பாக வந்து என்னென்ன விஷயம் வந்து கேட்பாங்க. இது நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலே மேக்ஸிமம் வந்து அதுலேருந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதில் என்ன இம்பார்ட்டண்டான விஷயமோ அதை மட்டும்தான் கொடுக்குறோம். ரொம்ப வந்து இது அதுன்னு படிக்காமல் நம்ம லிமிட்டடாக தான் கொடுக்குறோம். அதை இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.